சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம் மற்றும் வழிபாட்டு முறை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் ஒரு சிறப்பு ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஆனால் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி மிகவும் புனிதமானதாகவும் புண்ணியமானதாகவும் கருதப்படுகிறது. மத நூல்கள் சித்திரை மாதத்தை படைப்பின் தொடக்கமாக விவரிக்கின்றன. இது பிரம்மதேவனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. இந்த மாதத்தில் செய்யப்படும் மந்திர உச்சாடனம், தவம், தானம் மற்றும் நற்செயல்கள் பன்மடங்கு பலன்களை தரும். சித்திரா பௌர்ணமியில் அனுமனை வழிபடுவது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் தனது பக்தர்களின் துன்பத்தை போக்கி அவர்களுக்கு தைரியம், ஞானம் மற்றும் வலிமையை அளிக்கிறார். இந்த நாளில் விஷ்ணு பகவானை வழிபடுவதும், சத்யநாராயண விரத கதையை பாராயணம் செய்வதும், லட்சுமி தேவியை வழிபடுவதும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வருகிறது. சித்திரை பௌர்ணமி அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்து குளிக்கவும், முடிந்தால் புனித நதியிலோ அல்லது ஏரியிலோ குளிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அதன் பிறகு சுத்தமான ஆடைகளை அணிந்து விஷ்ணு பகவான், சந்திர பகவான் மற்றும் அனுமன் ஆகியோரை தியானிக்கவும். விஷ்ணு பகவானுக்கு துளசி இலைகளை சமர்ப்பிக்கவும். அனுமன் பகவானுக்கு குங்குமம், மல்லிகை எண்ணெய், வெல்லம் மற்றும் கொண்டை கடலை ஆகியவற்றை சமர்ப்பிக்கவும். அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யவும். சந்திர பகவானுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கவும். சத்ய நாராயண பகவானின் கதையை கேட்கவும். சித்ரா பௌர்ணமி அன்று தர்மம் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்நாளில் செய்யப்படும் தானங்கள் பல பிறவிகளின் பாவங்களை அழித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இறைவனின் அருளால் இந்த புனிதமான சித்ரா பௌர்ணமி நாள் உங்கள் வாழ்வில் புதிய ஆற்றலையும் நேர்மறையையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரட்டும். அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்கள்.